அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கிருஷ்ணகிரி தனியார் பள்ளியில் போலி என்சிசி முகாம் நடத்தி மாணவிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதில் அந்த வழக்கில் மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எலிபேஸ்ட் சாப்பிட்டு உயிரிழந்த சிவராமனின் கூட்டாளி உள்ளிட்ட மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தலைமறைவாக இருந்த வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த சுதாகர் என்பவன் கைது செய்யப்பட்டிருக்கிறான். சிறுமிக்கு மெசேஜ் அனுப்பி பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கமல் என்பவனும் கைது செய்யப்பட்டிருக்கிறான். கிருஷ்ணகிரி தனியார் பள்ளியில் போலி என்சிசி முகாம் நடத்தி மாணவிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட சம்பவத்தில் எலிபேஸ்ட் சாப்பிட்டு உயிரிழந்த சிவராமனின் கூட்டாளி உள்ளிட்ட மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சிறுமிக்கு மெசேஜ் அனுப்பி பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கமல் என்பவனும் கைது செய்யப்பட்டிருக்கிறான். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரதீப். தற்பொழுது இந்த கிருஷ்ணகிரி பாலியல் வன்கொடுமை வழக்கில் மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். யார் அவர்கள்? விவரங்கள். வணக்கம். கண்டிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அடுத்த கந்திகுப்பம் தனியார் பள்ளியில் போலி என்சிசி முகாம் நடத்தி அதில் அந்த முகாமில் கலந்து கொண்ட பள்ளி மாணவரிடம் பாலியல் ரீதியான துன்புறுத்தல் செய்த நிலையில் முக்கிய குற்றவாளியான சிவராமன் உட்பட பள்ளி முதல்வர், தாளாளர் ஆகிய ஆசிரியர்கள் உட்பட 11 பேரை போலீசார் கைது செய்திருந்தனர். இந்த நிலையில் முக்கிய குற்றவாளியான சிவராமன் விஷம் மருந்தி தற்கொலை செய்து கொண்ட நிலையில் மீதி 10 பேரும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட 2 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இதில் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த சுதாகர் என்பவரை தலைமறைவாக இருந்த நிலையில் அவரை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் இன்று அவரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். அவர் பேர் சுதாகர். மேலும் அவரிடம் தற்போது போலீசார் தனிப்படை போலீசார் அழைத்து வந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் சிவராமன் இதுக்கு முன்பு வேறு ஒரு பள்ளியில் இது போன்ற போலி என்சிசி முகாம் நடத்திய நிலையில் அந்த பள்ளியில் பாதிக்கப்பட்ட சிறுமி ஒருவர் கிருஷ்ணகிரி மகளிர் காவல் நிலையத்தில் பாலியல் தொடர்பாக புகார் அளித்திருந்தார். இந்த நிலையில் அந்த புகார் அடிப்படையில் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் அந்த சிறுமிக்கு செல்போன் மூலம் மெசேஜ் அனுப்பி தொந்தரவு செய்ததாக சிவகுமார் மற்றும் கமல் ஆகிய கமல் மற்றும் ஒருவரை மட்டும் போலீசார் தற்போது அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சுதாகர் மற்றும் கமல் என்ற இருவரும் தற்போது மேலும் இந்த வழக்கில் குற்றவாளியாக போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி பிரதீப். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.